அலகு 10. அப்போது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவர் தலை மீது வார்த்து அவரை முத்தமிட்டு கூறியது, ஆண்டவர் தம் உரிமை சொத்துக்கு தலைவனாக இருக்கும்படி உன்னை திருப்பொழிவு செய்துள்ளார் அன்றோ? இன்று நீ என்னை விட்டுச் செல்லும்போது பென்யமின் எல்லையாம் செல்சாகில் ராக்கேலின் கல்லறை அருகே 2 மனிதரை காண்பாய். அவர்கள் உன்னிடம், நீங்கள் தேடிப்போன கழுதைகள் அகப்பட்டு விட்டன. இதோ உன் தந்தை தம் கழுதைகளை பற்றிய கவலையை விட்டு உனக்காக ஏங்கி என் மகனுக்காக என்ன செய்வேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வார்கள். நீ அங்கிருந்து மேலும் கடந்து சென்று தாபோரில் உள்ள கருவாரி மரத்தை அடைவாய். அங்கு கடவுளை வழிபட பெத்தேலுக்குச் செல்லும் 3 மனிதர்கள் உன்னை சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் ஒரு தோற்பை திராட்சை ரசத்தையும் கொண்டு வந்து உன் நலம் கேட்டு உன்னிடம் 2 அப்பங்களைத் தர அவர்கள் கைகளினின்று நீயும் பெற்றுக்கொள்வாய். அதன் பிறகு பெலிஸ்தியரின் எல்லை காவல் அமைந்துள்ள கடவுளின் மலைக்குச் செல்வாய். அங்கு நகருக்குள் நுழையும் போது தொழுகை மேட்டிலிருந்து இறங்கி வரும் ஓர் இறைவாக்கினர் குழுவை சந்திப்பாய். அவர்களுக்கு முன்பாக யாழும் மேளமும் நாதசுரமும் சுரமண்டலமும் செல்லும். அவர்கள் பரவசமடைந்து பேசுவார்கள். பிறகு ஆண்டவரின் ஆவி உன்மேல் வலிமையோடு வரும். நீயும் அவர்களோடு பரவசமடைந்து பேசுவாய். நீயும் வேறு மனிதனாய் மாற்றப்படுவாய். இந்த அறிகுறிகள் உனக்கு நேரிடும்போது சூழ்நிலைக்கு ஏற்றபடி நீ செயல்படு. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். பிறகு நீ எனக்கு முன்பாக கில்காலுக்கு இறங்கிச் செல். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் ஒப்புக் கொடுப்பதற்காக நான் உன்னிடம் வருவேன். நான் உன்னிடம் வந்து நீ செய்ய வேண்டியதை உனக்கு அறிவிக்கும் வரை 7 நாட்கள் காத்திரு. சவுல் சாமுவேலை விட்டு திரும்பிய பொழுது கடவுள் அவருடைய உள்ளத்தை மாற்றினார். அன்றே இந்த எல்லா அறிகுறிகளும் நிறைவேறின. சவுலும் அவருடைய பணியாளரும் அந்த மலையை அடைந்தபோது இறைவாக்கினர் குழு அவரை எதிர்கொண்டது. கடவுளின் ஆவி சவுலை வலிமையோடு ஆட்கொள்ள அவர் அவர்கள் நடுவே பரவசமடைந்து பேசினார். அவரை ஏற்கனவே அறிந்தவர்கள் அவர் இறைவாக்கினரோடு பரவசமடைந்து பேசுவதை கண்டார்கள். மக்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, கீசின் மகனுக்கு என்ன நேரிட்டது? சவுலும் இறைவாக்கினருள் ஒருவனோ என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு அங்கிருந்தவருள் ஒருவன், இவர்களின் தந்தை யார் என்று கேட்டான். ஆகவே சவுலும் இறைவாக்கினருள் ஒருவரோ என்ற பழமொழி உருவாயிற்று. அவர் பரவசமடைந்து பேசி முடித்தபின் தொழுகை மேட்டுக்கு வந்தார். அப்போது சவுலின் சிற்றப்பனார் சவுலையும் அவர் பணியாளரையும் நோக்கி, நீங்கள் எங்கே சென்றிருந்தீர்கள் என்று வினவ, அவர், நாங்கள் கழுதைகளை தேடிச் சென்றோம், அவை கிடைக்கவில்லை, எனவே சாமுவேலிடம் சென்றோம் என்று சொன்னார். சவுலின் சிற்றப்பனார், சாமுவேல் உனக்கு கூறியதை தயை கூர்ந்து எனக்குச் சொல் என்றார். சவுல் தம் சிற்றப்பனாரிடம், கழுதைகள் அகப்பட்டனவென்று அவர் எங்களுக்கு உறுதியாகச் சொன்னார் என்றார். ஆனால் அரசு பற்றி சாமுவேல் சொன்ன செய்தியை அவருக்குச் சொல்லவில்லை. சவுல் அரசராய் ஏற்படுத்தப்படுதல். சாமுவேல் மக்களை மிஸ்பாவில் ஆண்டவர் திருமுன் அழைத்தார். பின்னர் அவர் இஸ்ரேல் மக்களை நோக்கி கூறியது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார், நான் இஸ்ரேலை எகிப்தினின்று கொண்டு வந்தேன். எகிப்தியர் கையினின்றும் உங்களை துன்புறுத்திய அனைத்து அரசுகளின் கைகளினின்றும் நான் உங்களை விடுவித்தேன். நீங்களோ உங்கள் துன்பத் துயரங்களில் உங்களுக்கு மீட்பராக இருந்த கடவுளை இன்று புறக்கணித்துவிட்டு
எங்கள் மீது ஓர் அரசரை ஏற்படுத்தும் என அவரிடம் கேட்கிறீர்கள். ஆகவே உங்கள் குலங்கள் வாரியாகவும் குடும்பங்கள் வாரியாகவும் ஆண்டவர் திருமுன் வந்து நில்லுங்கள். பிறகு சாமுவேல் அனைத்து இஸ்ரவேல் குலங்களையும் ஒருங்கே கொண்டுவர பென்யமின் குலத்தின் மீது சீட்டு விழுந்தது. பென்யமின் குலத்தை அதன் குடும்பங்கள் வாரியாக ஒருங்கே கொண்டுவர மதிரி குடும்பத்தின் மீதும் பிறகு கீசின் மகன் சவுலின் மீதும் சீட்டு விழுந்தது. அவரை தேடியபோது காணவில்லை. ஆள் இங்கே வந்துவிட்டானா என்று அவர்கள் ஆண்டவரை வினவ, ஆண்டவர், ஆம், அவன் பொருள் குவியலிடையே ஒளிந்துள்ளான் என்று கூறினார். அவர்கள் ஓடிச் சென்று அங்கிருந்து அவரை பிடித்து கொண்டு வந்தார்கள். மக்கள் நடுவே நின்றபோது அவர் அனைவருள்ளும் உயரமாக இருந்தார். மக்கள் அனைவரும் அவர் தோள் உயரமே இருந்தார்கள். சாமுவேல் மக்கள் அனைவரையும் நோக்கி, ஆண்டவர் தேர்ந்தெடுத்தவரை பாருங்கள், மக்கள் அனைவருள்ளும் அவரைப் போல் வேறெவரும் உண்டோ என்றார். அப்போது மக்கள் அனைவரும் அரசர் நீடூழி வாழ்க என்று ஆர்ப்பரித்தனர். சாமுவேல் அரசின் சட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்துரைத்து அதை ஓர் ஏட்டில் எழுதி ஆண்டவர் திருமுன் வைத்தார். பிறகு மக்கள் அனைவரையும் அவரவர் இல்லங்களுக்கு அனுப்பி வைத்தார். சவுலும் கிபையாவில் இருந்த தம் வீட்டிற்குச் சென்றார். கடவுளால் தூண்டப்பட்ட வீரர்கள் அவரோடு சென்றார்கள். ஆனால் தீயோர் சிலர், இவன் நம்மை எவ்வாறு மீட்க முடியும் என்று கூறி அவரை புறக்கணித்தார்கள். அவருக்கு அன்பளிப்பு எதுவும் தரவில்லை. அவரோ அமைதியாக இருந்தார்.